ஒரு நாள் முல்லா நஸ்ருதீன் பக்கத்து ஊருக்கு ஒரு முக்கியமான வேலையாக செல்ல வேண்டியிருந்தது. அவர் தன் மகன் முஸ்தபாவையும் உடன் அழைத்துச் செல்ல முடிவு செய்தார். இது வெறும் பயணம் அல்ல, தன் மகனுக்கு இந்த உலகத்தை பற்றி முல்லா கற்றுக் கொடுக்க போகும் ஒரு பாடம். முஸ்தபா, சீக்கிரம் கிளம்பு. இன்று நாம் நீண்ட தூரம் நடக்க வேண்டும். நம் கழுதையையும் தயார் செய். அப்பா, நாம் இருவரும் ஏன் நடக்க வேண்டும்? நம்மிடம்தான் கழுதை இருக்கிறதே, அதில் அமர்ந்து செல்லலாமே. ஒரு மகனே, நாம் எப்படி செல்கிறோம் என்பதை விட உலகம் நம்மை எப்படி பார்க்கிறது என்பதை இன்று நீ நேரில் பார்க்கப் போகிறாய். முதலில் நீ கழுதையின் மேல் அமர்ந்து கொள். நான் பிடித்து கொண்டு வருகிறேன். இக்காலத்து பிள்ளைகளை பார்த்தீர்களா? என்ன ஒரு திமிர்! வயதான தந்தை கீழே நடந்து வருகிறார். இந்த பையன் ராஜா போல கழுதை மேல் அமர்ந்து வருகிறான். உண்மைதான், இவனுக்கு பெரியவர்களை மதிக்க தெரியவில்லை. வளர்ப்பு சரியில்லை போல் இருக்கிறது. அப்பா, அவர்கள் சொல்வதை கேட்டீர்களா? என்னை பற்றி எவ்வளவு மோசமாக பேசுகிறார்கள். நான் இறங்கிக் கொள்கிறேன், நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள். சரி மகனே, அவர்கள் ஆசைப்படியே செய்வோம். அந்த மனிதரை பாருங்கள், எவ்வளவு கல் நெஞ்சம்! பாவம், அந்த சிறுவன் வெயிலில் நடந்து வருகிறான். இவர் சொகுசாக கழுதை மேல் அமர்ந்து போகிறார். ஆமா, இவருக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லை. சொந்த பிள்ளையை இப்படி வாட்டுகிறாரே. கேட்டாயா முஸ்தபா? இப்போது நான் கெட்டவனாகிவிட்டேன். மக்கள் நம்மை சும்மா விட மாட்டார்கள் போலிருக்கிறதே. அப்பா, அப்படியானால் நாம் இருவரும் ஒரே நேரத்தில் கழுதை மேல் அமர்ந்து கொண்டால் என்ன? அப்போது யாரும் புகார் சொல்ல மாட்டார்கள் அல்லவா? நல்ல யோசனை. முயற்சி செய்து பார்ப்போம். நிறுத்துங்கள்! உங்களுக்கு அறிவே இல்லையா? அந்த சிறிய கழுதையின் மேல் 2 பேர் அமர்ந்திருப்பதா? இது எவ்வளவு பெரிய கொடுமை! ஆமா, இந்த கழுதை பாவம் செத்துவிடும் போல இருக்கிறது. உங்களுக்கு சற்றும் ஈவு இரக்கம் இல்லையா? அப்பா, இப்போது நாம் இருவரும் மிருகங்களை சித்திரவதை செய்பவர்கள் ஆகிவிட்டோம். இப்போது என்ன செய்வது? கவலைப்படாதே. இப்போது நாம் இருவருமே இறங்கி விடுவோம். கழுதை மட்டும் நடக்கட்டும், நாம் பின்னாடியே நடப்போம். இப்போது யாராவது குறை சொல்கிறார்களா என்று பார்ப்போம். அங்கே பாருங்கள், 2 முட்டாள்கள் நடந்து போகிறார்கள். கையில் கழுதை இருந்தும் அதன் மேல் ஏறத் தெரியாத இவர்களைப் போல அறிவிலிகளை நான் பார்த்ததே இல்லை. முட்டாள் முல்லாவை பாருங்க, கழுதையை நடக்க விட்டு இவங்க பின்னாடியே போறாங்க. இவங்களுக்கு கழுதை மேல ஏற பயமா இல்ல ஏற தெரியலையா? வேடிக்கையான மனுஷங்கப்பா இவங்க. அப்பா, எனக்கு புரியவில்லை. மகன் ஏறினால் தந்தை பாவம் என்கிறார்கள், தந்தை ஏறினால் மகன் பாவம் என்கிறார்கள், இருவர் ஏறினால் கழுதை பாவம் என்கிறார்கள், யாரும் ஏறாவிட்டால் நாம் முட்டாள் என்கிறார்கள். நாம் என்னதான் செய்வது? மகனே, இதுதான் நீ கற்க வேண்டிய பாடம். இந்த உலகத்தில் நீ எதை செய்தாலும் அதை விமர்சிக்க ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். நீ அடுத்தவர்களின் வாய்க்கு பயந்து வாழ்ந்தால் உன்னால் ஒரு அடி கூட முன்னேற முடியாது. அப்படியானால் யாருடைய பேச்சையும் கேட்கக்கூடாதா? அப்படியல்ல, உன் மனசாட்சிக்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் செய். நீ நேர்மையாக இருக்கும் வரை உலகம் உன்னை சிரித்தாலும் சரி, திட்டினாலும் சரி, அதை பற்றி கவலைப்படாதே. ஏனெனில் மக்களின் தீர்ப்பு காற்றை போன்றது. அது திசைக்கு திசை மாறும். ஆனால் உன் இலக்கு மாறக்கூடாது.